Facebook அக்கௌண்டோட பாஸ்வேர்டை எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். Facebook ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெனு பேஜ் வந்துடும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே இதில் அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். சைடில் ஒரு ஆரோ இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கரண்ட் பாஸ்வேர்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கரண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு நியூ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி திருப்பி நியூ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் நியூ பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரண்ட் பாஸ்வேர்ட் தெரில அப்படின்னா கீழே ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்ட் தான் கொடுக்கணும். அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து கேட்கும். இப்போது உங்களோட ஃபேஸ்புக்கில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய மெயில் அட்ரஸ் ஆர் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெரிஃபிகேஷன் கோடை வந்து நம்ம சென்ட் பண்ணி அந்த கோடு என்னன்றதை நம்ம பார்த்து அதை என்ட்ரு பண்ணி தான் நம்ம வந்து பாஸ்வேர்டு இப்போ வந்து சேஞ்ச் பண்ணோம். இப்போ அதில் வந்து மெயிலார் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கோடு வந்து சென்ட் ஆகும். கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ மெயிலுக்கு வந்துருக்குன்னா நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஆப்பில் ஃபேஸ்புக்கில் எந்த மெயிலோடைய லிங்க் பண்ணீங்களோ அந்த மெயிலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். மெயில் வந்திருக்கும். அந்த 8 டிஜிட் கோடை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இதுவே நம்பருக்கு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸில் கோடு வரும். அந்த கோடை பார்த்து நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா 6 கேரக்டரில் நம்பர் ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போது எப்படி வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.